கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. தேவ ஜனமே, ஆண்டவருடைய தயவு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. வேதத்தில் ஆண்டவர் அநேக நபருக்கு தயவு செய்திருக்கிறார். ஒரு சிலர் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் தயவை பெற்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் பரிசுத்தமாய் வாழ்ந்து தயவை பெற்றிருக்கிறார்கள். ஒரு சிலர் பெற்றோர்கள் செய்த காரியம் பிள்ளைகளுக்கு தயவை உண்டு பண்ணி இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் தயவு சம்பாதித்த காரியம் அல்ல, இலவசமாய் ஆண்டவர் இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள், உபத்திரவத்தையும் வேதனையையும் அடைந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்ட போது அவர்களை விடுதலையாக்க மோசேயை அனுப்பினார். இது அவர்கள் ஜெபத்திற்கான பதில். ஆனால் கூட தயவையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த தயவினால் அவர்கள் பெற்றுக்கொண்ட 3 ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முதலாவது, அவர்கள் அந்த எகிப்தை விட்டு போகும்போது வெறுமையாய் போகவில்லை. அதுவரை அவர்கள் உழைத்து அவர்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம், அவர்கள் பிரயாசத்தின் பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டு செல்வதை பார்க்க முடிகிறது. தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு தயவை இலவசமாய் கொடுக்கவிருக்கிறார். அப்படி இலவசமாய் கொடுக்கிற தயவு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் தெரியுமா? நீங்கள் இதுவரை பிரயாசப்பட்டு அடையாத பலனை இந்த நாளில் அடைய செய்ய போகிறது. ஒருவேளை நீங்கள் மிகவும் உண்மையாய் உழைத்து உண்மையாய் கஷ்டப்பட்டு இருப்பீர்கள். ஆனால் அதன் பலனை மற்ற யாரோ அடித்து வாங்கி இருக்கலாம். இன்றைக்கு தேவன் அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற நாட்கள் வந்துவிட்டது. நீங்கள் இந்த மாதத்தில் வெறுமையாய் போவதே இல்லை. இதுவரை உழைத்து வராத அநேக ஆசீர்வாதங்கள், இதுவரை நீங்கள் உழைத்து உங்களுடைய உழைப்பின் ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. இரண்டாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஸ்திரீகளும் சுற்றி உள்ளவர்களிடத்தில், அதாவது எகிப்து தேசத்தாரிடத்தில் பொன்னையும் வெள்ளியையும் கேட்டு வாங்குங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி அவர்கள் கேட்கும் போது கொடுக்க மாட்டேன் என்று யாரும் சொல்லவே இல்லை. அதுவரை கேட்டும் கிடைக்காதுதான். ஆனால் இப்பொழுது கேட்டவுடன் கிடைக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய தயவு தான். இன்றைக்கும் அந்த தயவு உங்கள் மேல் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள் தான் இது. சுற்றி இருக்கிறவர்கள், இதுவரை நீங்கள் கேட்டு மாட்டேன் என்று சொல்லவர்கள், அது உங்களுக்கு எதிராக பேசினவர்கள், இனி நீங்கள் கேட்பதை எல்லாம் கொடுக்க போகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அநாதி தயவு உங்கள் மேல் இருக்கிறது. மூன்றாவது, நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது அவர்கள் இழந்ததை, அவர்களுடைய எல்லா காரியத்தையும் கொள்ளையிட்டார்களாம். தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் இழந்தது அநேகமாயிருக்கலாம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் சில காரியத்தை இழந்திருக்கலாம், சரீரத்தில் சில காரியத்தை இழந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுக்க போகிறார். உங்களுடையதை பிசாசு திருடவே முடியாது, உங்களுடையதை சத்துரு திருடவே முடியாது. ஏன் தெரியுமா? அவருடைய தயவு உங்கள் மேல் இருக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் தியானித்த இந்த ஜனங்கள் பெற்றுக்கொண்ட தயவு, அவர்கள் எந்த காரியத்தையும் செய்யவில்லை. ஆனால் ஆண்டவரே அவர்களுக்கு தயவு செய்தருளினார். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மிகவும் வேதனையும் உபத்திரவத்தையும் அடைந்தார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் உபத்திரவத்தோடு வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கும் இந்த தயவை கட்டளையிட போகிறார். அந்த தயவு உங்களை வெறுமையாய் போக விடுவது இல்லை. அந்த தயவு நீங்கள் கேட்கிறதை பெற்றுக் கொடுக்க போகிறது. அந்த தயவு நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறது. ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய தயவின் இந்த 3 ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து அடைய போகிறது. விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.